அனைவருக்கும் வணக்கம். பகுதி தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். புது கவிதையில் ரா மீனாட்சி அம்மையார் வரைக்கும் பார்த்துருந்தோம். இன்றைக்கி சி மணி அவர்களை பற்றி பார்க்கலாம். சி மணி 1936 பிறந்திருக்காரு. 2009 வரைக்கும் வாழ்ந்திருக்காரு. சி மணி ஐயா அவர்களுடைய இயற்பெயர் பழனிசாமி. சரியா? சி மணி ஐயாவுடைய இயற்பெயர் என்ன? சி பழனிசாமி. சரியா? புனைப்பெயர்கள் வே மாலி, சி மணி, தாண்டவராயன், பெரியசாமி. இதெல்லாமே ஐயாவுடைய புனைப்பெயர்கள்னு சொல்கிறாங்க. பாருங்கள், வே மாலி, சி மணி, தாண்டவராயன், பெரியசாமி. இயற்பெயர் பழனிசாமி. சரியா? இதெல்லாம் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நம்மளை குழப்பறதுக்காக இந்த 5 பேரில் எந்த பேர் வேணாலும் வச்சு நம்ம கன்ஃபியூஸ் பண்ணலாம். சரிங்களா? அதனால் ஞாபகம் வச்சுங்க. சி மணி, இயற்பெயர் பழனிசாமி, வே மாலி, தாண்டவராயன், பெரியசாமி. இதெல்லாம் ஒரே நபர் தான். சரியா? அவருடைய கவிதை நூல்கள் பார்த்தோம்னா வரும் போகும், வரும் போகும் வாழ்க்கையில் எல்லாம் அப்படின்றத பற்றி எழுதுகிறாரு. ஒளிச்சேர்க்கை, இதுவரை, சாதனா, சாரல், உயர்குடி, குகை, முகமூடி, பாரி, நகரம், தீர்வு, பச்சையின் நிலவு பெண். இன்னொரு வாட்டி நூலை சொல்கிறேன் பாருங்கள். வரும் போகும், ஒளிச்சேர்க்கை, இதுவரை, சாதனா, சாரல், உயர்குடி, குகை, முகமூடி. முகமூடின்னு ஜீவாவுடைய படம் ஒன்று இருக்குல்ல. பாரி, பாரியார் புறம்பு மலையை ஆண்டவன், கடையேழு வள்ளல்கள் ஒருவன், அவரை பற்றி ஒன்று எழுதியிருக்காரு போல். நகரம், தீர்வு, பச்சையின் நிலவு பெண். சரியா? இது எல்லாமே அவருடைய கவிதை நூல். இவர் எழுதிய முதல் விமர்சன நூல் யாப்பும் கவிதையும். சரியா? பழனிசாமி ஐயா எழுதிய முதல் விமர்சன நூல் எது? யாப்பும் கவிதையும். இதுவே புதுக்கவிதை பற்றிய முதல் ஆய்வு நூல். புதுக்கவிதை பற்றிய முதல் ஆய்வு நூல் எதுன்னு கேட்டால் யாப்பும் கவிதையும். சரியா? அதை எழுதியவர் யாருன்னு கேட்டால் பழனிசாமி, வே மாலி, மணி, தாண்டவராயன், பெரியசாமி. இது எதை வேணாலும் ஆப்ஷனில் வைக்கலாம். சரியா? அதை அவரோட பெயர்களை முதல்ல தெளிவாக படித்து வச்சுக்கணும். அதுதான் புதுக்கவிதையை பற்றிய ஆய்வு நூல். முதல்ல எழுதினவர் பழனிசாமி தான். நூல் என்ன? நூல் பேர் என்ன? யாப்பும் கவிதையும். சரியா? 1959 ஆண்டு முதல் எழுத்து இதழில் இவரது கவிதைகள் வெளிவர துவங்கின. 1958 எழுத்து இதழ் தொடங்கப்படுது இல்லையா? யார் தொடங்கினாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எழுத்து இதழில் கவிதைகள் வெளிவர தொடங்கியது. யாருடைய கவிதைகள்? பழனிசாமி ஐயாவுடைய கவிதைகள். சரியா? புதுக்கவிதை இவர் அதிகம் பயன்படுத்தியது அங்கம். அங்கம். சரியா? புதுக்கவிதையில் இவர் அதிகம் பயன்படுத்தியதுன்னா அங்கத்தை பயன்படுத்தியிருக்கார். அங்கம் வகிப்பது. ஓகேவா? எந்த சொற்கள் அழகாக கொண்டு வரணும். புதுக்கவிதை பொறுத்த வரைக்கும் சொற்கள் ரொம்ப முக்கியமானதாக இருக்குது இல்லையா? நடை என்னும் சிற்றுதழை நடத்தினார். இது முக்கியமானது. நடை என்னும் சிற்றுதழை நடத்தியவர் யார்? பழனிசாமி, சி மணி. ஓகேவா? ஆங்கில பேராசிரியரான இவர் தாவோ தேஜிங் என்னும் சீன மெய்யியல் நூலை தமிழ் மொழி பெயர்த்திருக்கிறார். ஓகேவா? சி பழனிசாமி யார்? அவர் ஒரு ஆங்கில பேராசிரியர். சரியா? தாவோ தேஜிங் என்னும் சீன மெய்யியல் நூலை மொழிபெயர்த்திருக்கார் தமிழில். சரியா? இவர் ஞானக்கூத்தனின் முன்னோடியாக திகழ்கிறார். ஞானக்கூத்தன் ஒருத்தர் இருக்கார். ஒரு புதுக்கவிதையில் இருந்தவர் அவர். இவரை பற்றிய கவிதைகள் நிறைய இருக்குது, நம்ம பார்க்கலாம். இவர் ஞானக்கூத்தனின் முன்னோடியாக திகழ்ந்தார். ஞானக்கூத்தனின் முன்னோடியாக திகழ்ந்தவர் யார்? பழனிசாமி ஐயா தான். சரியா? இருத்தலின் வெறுமையை சிரிப்பும் கசப்புமாக சொன்னவர் நம்ம பழனிசாமி ஐயா தான். ஓகேவா? இருத்தலின் வெறுமை இருக்கும், ஆனால் அதோட வெறுமை நம்மக்கிட்ட எல்லா உறவுகளும் இருக்குதுன்னு நினைக்கிறவங்க கூட அந்த வெறுமை இருக்குது. ஒரு விஷயம், உறவுகளாக இருக்கட்டும், ஒரு பொருளாக இருக்கட்டும்,
இருக்குது, ஆனால் அது இருக்கிற மாதிரியே தெரியல. அந்த இருத்தலில் இருக்கக்கூடிய வெறுமையை சிரிப்பும் கசப்புமாக சொன்னவர் வந்து இவர் தான். ஓகேவா? பெற்ற விருதுகள். விளக்கு இலக்கிய விருது 2002 வாங்கியிருக்கார். என்ன விருது? விளக்கு இலக்கிய விருது. கவிஞர் சிற்பி விருது, சிற்பி பாலசுப்ரமணியாவோட நினைவாக கொடுக்கப்படுற சிற்பி விருது வாங்கியிருக்காரு. ஆசான் விருது வாங்கியிருக்காரு. தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தின் இருமுறை விருது வாங்கியிருக்காரு. 1983 ஒரு முறை, 85 ஒரு முறை. ஓகேவா? தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்துடைய விருதை 2 முறை வாங்கியிருக்காரு. 1983, 85. விளக்கு இலக்கிய விருது 2002 வாங்கியிருக்காரு. கவிஞர் சிற்பி விருது, ஆசான் விருது, சரியா, 2மே வாங்கியிருக்காரு. டிஎஸ் இல்லியன்ட் த வேஸ்ட் லேண்ட் என்ற கவிதை பதிப்பை எழுத்து இதழில் நகரம் என்ற தலைப்பில் படைத்தார். நகரம்னு அவருடைய நூல் படித்தோம் இல்லையா? த வேஸ்ட் லேண்ட் ஃபஸ்ட்டு முன்னாடி புதுக்கவிதையோட தொடக்கத்திலே படிச்சிருப்பீங்க. புதுக்கவிதையில் திருப்பு முனையை ஏற்படுத்தியது. புதுக்கவிதை உலகத்தில் பெரும் தாக்கத்தை விளைவித்த நூலாக கருதப்படக்கூடிய நூல் வந்து த வேஸ்ட் லேண்ட். ஓகே, பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியது. டிஎஸ் இலியன் தான் ஏற்றிருப்பார். அந்த கவிதை பதிப்பை வந்து எழுத்து இதழில் நகரம் என்ற தலைப்பில் படைச்சிருக்கார். எந்த இதழிலையும் கேட்டதும் முக்கியம், எந்த பேரும் முக்கியம். எழுத்தில் தான் எழுதியிருக்காரு, நகரம்ன்ற தலைப்பில் எழுதியிருக்காரு. ஓகேவா? அவ்வளோதான் ஐயாவுடைய தகவல்கள். இந்த இருத்தலின் வெறுமையை சிரிப்பும் கசப்புமாக சொன்னதுன்றது இவரோட ஃபேமஸான வரிகள். ப்ரீவியஸ் இயரில் அதை கேட்டிருக்கான். சரியா? முக்கியமானதுன்னா இந்த ஆய்வு நூல் ரொம்ப முக்கியமானது. புதுக்கவிதை பற்றி முதல் ஆய்வு நூல். சரியா? நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். நன்றி.